எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 202க்கான காணொளி. முதல் கேள்வி, படியடுக்கு வேளாண்மை எங்கு பிரசித்தி பெற்றது? படியடுக்கு வேளாண்மை எங்கு பிரசித்தி பெற்றது? சரியான விடை ஊட்டி, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டியில். அடுத்தது இரண்டாவது கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தை துவக்கியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தை துவக்கியவர் யார்? சரியான விடை ஈவே ராமசாமி நாயக்கர், அதாவது பெரியார், தந்தை பெரியார், அதாவது அவரோட இயற்பெயர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அடுத்தது மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த இயக்கம் தண்டி யாத்திரையுடன் தொடங்கியது? பின்வருவனவற்றுள் எந்த இயக்கம் தண்டி யாத்திரையுடன் தொடங்கியது? சரியான விடை சட்ட மறுப்பு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம். இப்போ இந்த 4 இயக்கமும் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, தொடங்கிய ஆண்டு, அதே மாதிரி யார் தொடங்கினாங்க என்பதை பற்றி பார்க்க போறோம். கிலாபத் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தை தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிபகத்தை பாதுகாக்க அலி சகோதரர்கள் என அழைக்கப்பட்ட முகமது அலி, சௌகத் அலி ஆகியோர் 1919ஆம் ஆண்டு இந்தியாவில் கிலாபத் இயக்கத்தை தொடங்கினர். ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடங்கிய ஆண்டு 1920. தொடங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசுடன் மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தியும் இந்திய தேசிய காங்கிரசும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை 1920இல் தொடங்கியது. அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியவர் மகாத்மா காந்தி, தொடங்கிய ஆண்டு 1930. அடுத்து சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் தந்தை பெரியார், தொடங்கிய ஆண்டு 1925. இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 இயக்கமும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிய ஆண்டு. இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து கம்பல்சரி கேட்குறாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான்காவது கேள்வி, 1940இல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் யார்? 1940இல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் காமராசர். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, டேஸ் ஆண்டு முதலில் உச்சநீதிமன்றம் ஆரவள்ளி மலைப்பகுதியில் தாதுக்கள் எடுப்பதை தடை செய்தது? எந்த ஆண்டு முதலில் உச்சநீதிமன்றம் ஆரவள்ளி மலைப்பகுதியில் தாதுக்கள் எடுப்பதை தடை செய்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2002. உங்களுக்கு என்ன கேள்வினா, அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? அதாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது ஆறாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த காலகட்டம் தீவிரவாதத்தின் எழுச்சியோடு தொடர்புடையது? பின்வருவனவற்றுள் எந்த காலகட்டம் தீவிரவாதத்தின் எழுச்சியோடு தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை 1905 முதல் 1920 வரை. அடுத்தது அருவப்பொருள்கள். அருவப்பொருள்கள், உடல் நலம், ஆராய்ச்சி, தரமான கல்வி. அடுத்தது எட்டாவது கேள்வி, நேரு மஹலனோபிஸ் திட்ட மாதிரியை எந்த 5ஆண்டு திட்டத்தில் புகுத்தினர்? இதுக்கு சரியான விடை 2ஆம் 5ஆண்டு திட்டம், 2ஆம் 5ஆண்டு திட்டம். அடுத்தது 9வது கேள்வி, 12வது 5ஆண்டு திட்ட காலம், 12வது 5ஆண்டு திட்ட காலம். இதுக்கு சரியான விடை 2012 முதல் 2017 வரை, 2012 முதல் 2017 வரை. அடுத்தது 10வது கேள்வி, பஞ்சாப் எந்த நாட்டுப்புற கலையின் உறைவிடம்? பஞ்சாப் எந்த நாட்டுப்புற கலையின் உறைவிடம்? இதுக்கு சரியான விடை பங்காரா. அதே மாதிரி பஞ்சாப்ல எந்தெந்த நடனங்கள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதை பற்றி பார்க்க போறோம். அதுவும் சில சமயம் வந்து தேர்வுல கேட்பாங்க. என்னது? பங்கரா நடனம், கிதா, டாப், தமன், பான், நக்வால்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. பஞ்சாப்னாவே இந்த நாடகங்கள்லாம் பண்ணிக்கும், இந்த நடனங்கள்லாம் ஞாபகம் வரணும். பங்க்ரா, கிதா, டாப், தமன், பான், நக்வால். அடுத்தது 11வது கேள்வி. கீழ் வருபவர்களில் புதிய உண்மைவாத கருத்து கோட்பாட்டின் முன்னோடியாக திகழ்பவர் யார்? இது சரியான விடை கென்னத் வால்ஸ். அடுத்து 12வது கேள்வி. எந்த ஆண்டு மகாத்மா காந்தியின் அமைதிக்கான விருது தோற்றுவிக்கப்பட்டது? எந்த ஆண்டு மகாத்மா காந்தியின் அமைதிக்கான விருது தோற்றுவிக்கப்பட்டது? சரியான விடை 1995. 1995. அடுத்தது 13வது கேள்வி. சிவாஜி மன்னராக முடிசூட்டி கொண்ட இடம் ராஜ்காட். சிவாஜி மன்னராக முடிசூட்டி கொண்ட இடம் ராஜ்காட். அடுத்தது 14வது கேள்வி. அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்? இதுக்கு சரியான விடை நஜீப் உத் தௌலா. நஜீப் உத் தௌலா. அடுத்து 15வது கேள்வி. இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம். இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம் மத்திய புள்ளியியல் துறை. மத்திய புள்ளியியல் துறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி இந்த கேள்வி ரிப்பீட் ஆகுது. அடுத்து 16வது கேள்வி. கீழ்கண்ட எந்த ஒரு காரணி இன்றைய இந்தியாவில் சணல் தொழிற்சாலையின் நலிவிற்கு காரணமாக கருதப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது வெளிநாட்டு வியாபாரத்தில் சரிவு, மூலப்பொருட்கள் பற்றாக்குறை, இவை இரண்டின் காரணமாக. அடுத்தது 17வது கேள்வி. இவர்களில் கிறித்துவத்தை உலகில் பரப்பிய பேரரசாக கருதப்படுபவர்கள்? இதுக்கு சரியான விடை ரோமானிய பேரரசு. அடுத்து 18வது கேள்வி. பம்பாய் தற்போது மும்பை, கல்கத்தா தற்போது கொல்கத்தா மற்றும் சென்னை உயர் நீதிமன்றங்கள் டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டன. இதுக்கு சரியான விடை இந்திய உயர் நீதிமன்றங்கள் சட்டம் 1861. இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எத்தனை, அந்த உயர் நீதிமன்றங்கள் எங்கெங்கு உள்ளன, எந்தெந்த உயர் நீதிமன்றங்கள், அதே மாதிரி எப்போது ஆரம்பிக்கப்பட்டன, எந்த சட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டன, இதெல்லாம் நீங்க தகவல் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு கேள்வியில மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது 19வது கேள்வி. உச்ச நீதிமன்றம் கூறிய தீர்ப்பு மக்களாட்சியில் பேச்சுரிமை மற்றும் உணர்வுரிமை தவிர்க்க முடியாதவை. இந்த தீர்ப்பு எந்த வழக்கை குறிக்கும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ரோமேஷ் தாபர் வர்சஸ் மதராஸ் மாநிலம். அடுத்தது 20வது கேள்வி. குரோமோசோமின் நுனி இவ்வாறு அழைக்கப்படும். குரோமோசோமின் நுனி இவ்வாறு அழைக்கப்படும் டீலோமீர். அடுத்து 21வது கேள்வி. ஆக்சிடோசின் மற்றும் வாசோபிரசின் எதனால் ஆக்கப்பட்டுள்ளது? ஆக்சிடோசின் மற்றும் வாசோபிரசின் எதனால் ஆக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 9 அமினோ அமிலங்கள். 9 அமினோ அமிலங்கள். அடுத்தது 22வது கேள்வி. கங்கா தேசிய பூங்காவின் அமைவிடம். கங்கா தேசிய பூங்காவின் அமைவிடம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம். அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல என்னென்ன தேசிய பூங்காக்கள் இருக்குது என்பதை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பந்தவ்கர் தேசிய பூங்கா, கங்கா தேசிய பூங்கா, மாதவ் தேசிய பூங்கா, மாண்ட்லா தாவர புதைப்படிவங்கள் தேசிய பூங்கா, பன்னா தேசிய பூங்கா, பெஞ்ச் தேசிய பூங்கா, சஞ்சய் தேசிய பூங்கா, சத்பூரா தேசிய பூங்கா, வான்விகார் தேசிய பூங்கா, டைனோசர் தேசிய பூங்கா ஆகிய தேசிய பூங்காக்கள். இதுல கொடுத்திருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் எல்லாமே மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளன. உங்களுக்கு என்ன கேள்வினா, மத்திய பிரதேச மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் யார்? அதே மாதிரி மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகர் எது என்பதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது முக்கியமான குறிப்புகள் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போடு தொடர்புடையது, அல்லது விளையாட்டோடு தொடர்புடையது, அல்லது வரலாறோடு தொடர்புடையது, அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது 23வது கேள்வி.
டிஎன்ஏ அமைப்புக்கு ஏதுவான இணையும் செட்களையும் இணையா செட்களையும் குறிப்பிடுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடினின், அடினைன், தயாமின், குவானின், சைட்டோசின். அடுத்தது 24வது கேள்வி. சமான கடத்துத்திறனின் அலகு. சமான கடத்துத்திறனின் அலகு மோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலண்ட். சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலண்ட் இன்வர்ஸ். ஈக்குவலண்ட் -1. ஈக்குவலண்ட் பவர் -1. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி. m நிறை கொண்ட ஒரு பொருளது உந்தம் p எனில் p²/m என்பதன் பரிமாணங்கள் எதன் பரிமாணங்களுக்கு சமம்? இதுக்கு சரியான விடை ஆற்றல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 202க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளி உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 202க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.